உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவன் ஒருபோதும் நம்மை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று பார்த்தோம். சோதனை எதிர்மித்தமாய் வருகிறது என்று சொல்லி யோசிக்கும் பொழுது அதற்குரிய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு தேவன் நம்மை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, வேதனையை கொடுக்கிறவர் அல்ல, பலவீனங்களை கொடுக்கிறவர் அல்ல என்று நாம் பார்த்த வண்ணமாக இந்த சோதனை எதிர்நிமித்தமாய் வருகிறதாம். இங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது. நித்திரை பண்ணுகிறது என்ன, நமக்குள்ளாக நித்திரை தூக்கம் அவசியம்தான். ஆனால் நமக்குள் ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். தேவன் அழைத்த நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே சீஷர்கள் அவர்கள் துக்கத்தின் நிமித்தமாக நித்திரை வருவதாக பார்க்க முடிகிறது. சோர்வு, துக்கம் இவையெல்லாம் நம் வாழ்க்கையிலே இருக்கின்ற போது ஒரு விதமான நித்திரைக்குள்ளாய் கடந்து போகிறோம். ஆனால் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சோதனை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எழுந்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கின்ற ஒரு ஜெப வீரனாக நாம் மாறும்பொழுது சோதனைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும். சோதிக்கப்படுகிற எந்த காரியத்திலும் நம்மால் ஜெயிக்க முடியும். அதனால் ஆண்டவர் தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து விழித்து ஜெபிங்கள் என்று சொல்லி, இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அநேக நேரங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், வியாதிகள் கடந்து வரும்போது ஜெபம் தடையாக்கப்படுகிறது. ஜெபிக்க முடியாதபடிக்கு நாம் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எழுந்து விழித்திருந்து ஜெபிக்கின்ற அந்த அனுபவத்தில் செல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளுக்கு முன்பாக ஜெபிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படியான அந்த அனுபவத்தில் போனபடினால்தான் எல்லா விதமான சோதனைகளையும் அவர் ஜெயித்தாய் பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நமக்குள்ளாக சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ண சொல்லி அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மையும் பார்த்து தேவன் சொல்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற நாம் விழிக்கின்ற அந்த அனுபவத்தில் போக நம்மை புகழப்போம். எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என்றும் கர்த்தாவின் கரம் நோக்குவேன். எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என்றும் கர்த்தாவின் கரம் நோக்குவேன். எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. காலை நேரம் ஜெப தியானமே, கருணை பாலும் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இந்த ஜெப தியானமே. சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்து ஜெபிக்கும்படியான வார்த்தையை பார்த்தோம். அன்பின் ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை மேற்கொள்ள ஒரு தெளிவான விளக்கத்தை வார்த்தை மூலமாக எங்களுக்கு ஆண்டவரை சுட்டி காண்பித்தபடினால் சோத்திரம். அந்த அனுபவத்தை நடத்துங்க, உங்கள் வாழ்வியல் நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.